Hello students, இன்னைக்கு கிளாஸில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ த லா ரிலேட்டிங் டு கான்ட்ராக்ட், மெயினாக இந்த கான்ட்ராக்டை ரிலேட் பண்ணக்கூடிய லா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 கொண்டு வந்த ஆக்ட் இது. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 2 subsection H of Indian Contract Act 1872, contract means என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா an agreement enforceable by law. ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டு சட்டத்தின் கீழே அது செல்லுபடி ஆகுமானால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, வாட் இஸ் மீன் பை அக்ரிமெண்ட், இதை நீங்கள் கவனிக்கணும். அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன, எப்போ அது அக்ரிமெண்ட்டாக மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒரு ஆஃபர் ப்ளஸ் ஒரு அக்செப்டன்ஸ், இதை இரண்டும் சேர்ந்தால் அது அக்ரிமெண்ட்டாக மாறுது. ஒரு ஆஃபர், ஏ ஆஃபர்ஸ் பி ஏ கார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ ஆஃபர்ஸ் பி ஏ கார், ஏங்கிற ஒரு பர்சன் பிங்கிற ஒரு பர்சனுக்கு கார் வந்து ஆஃபர் பண்ணுறது அப்படின்னா கொடுக்க முன் வர்றது. அப்போ பிங்கிற பர்சன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா இட் வில் டேர்ன் இன்டு அன் அக்ரிமெண்ட். புரியுதா? ஸோ இதுதான் ஆஃபர். ஏ ஆஃபர்ஸ் பி எ கார், இதுதான் ஆஃபர். பி அக்செப்டட் த ஆஃபர் ஆஃப் ஏ, திஸ் இஸ் கால்ட் அக்செப்டன்ஸ். ஸோ இது இரண்டும் சேர்ந்தா இப்போ ரெண்டு பேர் என்ன செய்வாங்க, அக்ரிமெண்ட் போடுறதுக்கு தயாராகிடுவாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டு என்ஃபோர்சியபிள் பை லாவாக இருக்கணும். ஸோ என்ஃபோர்சியபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். சட்டத்தின் கீழே அது செல்லுபடி ஆகக்கூடியதாக, வேலிடாக அது இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேங்க்கை வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு ஆஃபரோ அல்லது ஒரு அக்செப்டன்ஸோ அல்லது ஒரு கான்ட்ராக்டோ போட்டால் அது செல்லுபடி ஆகுமா? ஆகாது. ஏன்னா திருடுறது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இல்லீகல் விஷயங்கள் பண்ணுறது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு, இது என்றைக்குமே வந்து லாக்கு கீழே என்ஃபோர்சிபிளாக இருக்காது. அதை மாதிரி ஒரு மைனர் செய்யக்கூடியது, ஒரு இன்சால்வெண்ட் பர்சன் வந்து கான்ட்ராக்டில் ஈடுபடுறது, அதுக்கு பிறகு ஒரு லுனாட்டிக் பர்சன், மைண்டு ஸ்டெபிலிட்டி இல்லாத பர்சன் வந்து கான்ட்ராக்டில் ஈடுபடுறது, இது எல்லாமே நாட் என்ஃபோர்சிபிள் பை லா. ஸோ வாட் எவர் மே பி த அக்ரிமெண்ட், it must be enforceable by law. It is called as a contract and it can be formed as a contract அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் படிச்சிருக்கீங்க. அக்ரிமெண்ட் வந்து எப்படி அக்ரிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆஃபரும் அக்செப்டன்ஸும் சேர்ந்தால் அக்ரிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு வேலிட் அக்ரிமெண்ட்டு என்ஃபோர்சிபிள் பை லா, அதுதான் கான்ட்ராக்ட். அடுத்தது அக்ரிமெண்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. ப்ளூராலிட்டி ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மினிமம் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட பேர் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தனக்கு தானே அக்ரிமெண்ட் போட்டுக்க முடியாது யாருமே. ஸோ எதிர்த்த சைடு ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு ஒருத்தங்க கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிமெண்ட் போடுறதுக்கு நமக்கு தேவை. ஸோ தேர் மஸ்ட் பி 2 or more persons to make an agreement because one person cannot enter into an agreement with himself. தனக்கு தானே என்ன செய்ய முடியாது, நம்ம அக்ரிமெண்ட் போட முடியாது இல்லையா? ஸோ தேர் மஸ்ட் பி மினிமம் 2 parties, ரைட்? அடுத்தது கன்சென்சஸ் ஆட் ஐடம் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. ஸோ இந்த கன்சென்சஸ் ஆட் ஐடம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நான் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபர் பண்ணுறேன், நீங்களும் அதே விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய மைண்டு வந்து ஒத்து போகணும் அப்படிங்கிறதான் அவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ இட் மீன்ஸ் போத் த பார்ட்டிஸ் டு அன் அக்ரிமெண்ட் மஸ்ட் அக்ரி அபவுட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த அக்ரிமெண்ட். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏ ஆஃபர்ஸ் ரெட் கலர் கார் டு பி, ஏங்கிறவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெட் கலர் காரை பிக்கு தரேன்னு சொல்றாரு. ஆனால் பியுடைய மைண்டில் என்ன இருக்கு,
it could be better to receive a white color car. ஸோ அவன்கிட்ட இருக்கிற ரெட் கலர் காரை விட அவன்கிட்ட இருக்கிற ஒயிட் கலர் காரை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பி வந்து மனசுல நினைக்கிறான். ஸோ இவன் ஒன்று நினைச்சுக்கிட்டு ஆஃபர் பண்றான், அவன் வந்து அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்றதுக்கு யோசிக்கிறான். என்ன காரணம்? அந்த மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் வந்து அங்கே வேறுபடுது. ஸோ இது வந்து இருக்கக்கூடாது. ஆஃபர் கொடுக்குறவங்களும் சரி, ஆஃபரை அக்செப்ட் பண்றவங்களும் சரி, ரெண்டு பேரும் ஒரே மனநிலையில இருந்தா தான் அந்த ஆஃபரோ acceptance-ஓ it will be converted into an agreement அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Here both the parties have different ideas. ரெண்டு பேருக்குமே வேற வேற மனநிலை இருக்குது இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் consensus add item அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். ஸோ ஆஃபர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஃபர் ஆர் ப்ரப்போசல். ஸோ செக்ஷன் 2 subsection A of Indian Contract Act defines a proposal or offer as when one person signifies to another his willingness to do or abstain from doing anything with a view to obtaining the assent of that other to such act or abstinence, he is said to be make a proposal. ஸோ ஆஃபர் அப்படிங்கிறது தன்னுடைய வில்லிங்னஸை தெரிவிக்கிறது. ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வில்லிங்னஸை தெரிவிக்கிறது. அது வந்து அதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காமல் இருக்கிறதும், அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதும் எதிர்த்தால் இருக்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்டியுடைய மனநிலையை பொறுத்தது. ஸோ அவங்க ஒரு ப்ரப்போசலுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இதுதான் ஆஃபருடைய டெஃபினிஷன். த பர்சன் மேக்கிங் த ப்ரப்போசல் ஆர் ஆஃபர் இஸ் கால்ட் அ ப்ரப்போசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள எக்ஸாம்பிளை நம்ம பார்த்தோம் இல்லையா? Here A offers a red color car to B அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இதில் A தான் ஆஃபரார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், B வந்து ஆஃபரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா A வந்து ஒரு விஷயத்த ஆஃபர் பண்ணுறதுக்கு முன் வராரு. ஹீ இஸ் வில்லிங் டு ஆஃபர். அங்கே அதுதான் அங்கே பாயிண்ட்டு. ஹீ இஸ் வில்லிங் டு ஆஃபர் டு B and B is whether he is accepting the offer or not, அது வந்து அவருடைய மைண்ட் செட்டு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆஃபரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா யார்கிட்ட அந்த ப்ரப்போசல் வந்து செய்யப்படுகிறதோ அவர் வந்து ஆஃபரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த பார்ட்டிஸ் கன்சர்ன் வித் த ஆஃபர் இஸ் கால்ட் ஆஃபரார் அண்ட் ஆஃபரி. என்னெல்லாம் ஆஃபர்ஸ்க்கு வந்து ரூல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூல்ஸ் கவர்னிங் ஆஃபர்ஸ். ஸோ ஒன்றா பார்த்துடலாம். ஆஃபர் மேபி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸ்பிரஸ்டாக நம்ம வந்து கொடுக்கலாம் அல்லது இம்ப்ளைடாகவும் கொடுக்கலாம். எக்ஸ்பிரஸ்னால் நம்ம வந்து வாய்மொழியாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அல்லது நம்மளுடைய செய்கைகள் மூலமாக தெரிவிக்கிறது. இது எது தெரிவித்தாலுமே அது வந்து வேலிட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் பின்னாடி உங்களுக்கு கைண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃபர் மேபி ஸ்பெசிஃபிக் ஆர் ஜென்ரல். ஸோ ஜென்ரல் ஆஃபர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு பப்ளிக்காக ஒரு பேப்பரில் ஆடு கொடுக்குறது, டிவியில் ஆடு கொடுக்குறது, டிவியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து செல் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து கண்டென்ட் பதிவு பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஜென்ரல் ஆஃபர். இட் கேன் பி சீன் பை ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஆர் சீயிங் ஆர் யூஸிங் தட் பர்டிகுலர் மீடியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து ஜென்ரல் ஆஃபர். ஸ்பெசிஃபிக் ஆஃபர் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு நீங்கள் எதுவும் ஆஃபர் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் ஸ்பெசிஃபிக் ஆஃபர். அந்த ரெண்டுமே வேலிட் தான். ஸோ அடுத்தது பாருங்க, ஆஃபர் மஸ்ட் கிவ் ரைஸ் டு லீகல் ஆப்ளிகேஷன். இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆஃபரார் அண்ட் ஆஃபரின்னு ரெண்டு பர்சன் இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் மூலமாக ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஐடியாவாக இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து என்ஃபோர்சிபிள் பை லாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த ஆஃபர் மஸ்ட் கிவ் ரைஸ் டு லீகல் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ it must be converted into it must be formed or it must be offered with an idea of converting the offer into a valid contract or a valid agreement ஆக, ஒரு valid contract ஆக அந்த ஆஃபரை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். The terms of an offer must be definite and certain. Terms of an offerனா
என்ன கொடுக்குறீங்க, எப்போ கொடுக்குறீங்க, எங்கே கொடுக்குறீங்க, அதுக்கான டைம் லிமிட் என்ன, அது வந்து கட்டாயமாக நீங்கள் அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஆஃபர் மஸ்ட் பி டிஸ்டிங்யூஸ்ட் ஃப்ரம் அன் இன்விடேஷன் டு ஆஃபர். ஸோ ஆஃபர் பண்ணுறீங்களா இல்லை ஆஃபர் பண்ணுறதுக்கான அழைப்பு விடுக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை. ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். ஸோ யாருக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். நீங்களா மனசுல நினைச்சிட்டு ஒரு விஷயம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, ஒருத்தங்களுக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியாது, ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியாது. நீங்க சொன்னா தான் அது தெரியும். அதுவும் அவங்க கிட்ட சொல்லணும். வேற யாருக்கு தேர்ட் பார்ட்டி கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது போய் அவங்க கிட்ட ரீச் ஆகுமா அப்படின்னு தெரியாது. ஸோ யார் சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க கிட்ட வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ வாட் எவர் மேபி த வேஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஆஃபர் நீங்க வந்து அதை தெரிவிச்சிருக்கணும். கம்யூனிகேஷன் ஆஃப் ஸ்பெஷல் டேர்ம்ஸ், வேற என்ன ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கு. சில ஆஃபர்ஸ்க்கு வந்து கண்டிஷனல் ஆஃபர் அப்படின்னு பேரு. ஒரு நீட ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுனா இந்த ஆஃபரை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அந்த கண்டிஷன்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும், ஃபுல்ஃபில்லும் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆஃபர் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சால்வ் ஆகாது. இட் வில் நாட் be converted into a agreement. It will revoke. அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே வந்து ரிவோக் ஆயிரும், பாதியிலே நின்றுரும். ஸோ ஸ்பெஷல் டேர்ம்ஸ் ரிலேட்டிங் டு an offer must be communicated in a proper way. அதுதான். So offer must be made with a view to obtaining the consent of other party to do or to abstaining from doing the act. So கன்சென்ட், பார்ட்டியுடைய கன்சென்ட் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஆஃபர் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் அதர் பார்ட்டியுடைய கன்சென்ட் நமக்கு வேணும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த ஆஃபர் ஷுட் நாட் இம்போஸ் அன் அன்னெசரி ஆப்ளிகேஷன் டு கம்யூனிகேட் நான் அக்செப்டன்ஸ். தேவையில்லாத அன்னெசரி ஆப்ளிகேஷனை கொடுக்கறதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கேஸ் லா ஒன்று பார்த்துடலாம். வாட் இஸ் மீன் பை கேஸ் லா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வந்து கேஸாக பதிவு பண்ணப்பட்டு அதோடைய தீர்ப்பு வந்திருக்கும் இல்லையா, டெசிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பழைய கேஸ்லா தான். இது ரொம்ப காலமாக எல்லா லா புக்லேயும் இந்த கேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கார்னில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி அந்த கேஸ் தான் இது. ஸோ இதில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். A company advertised that it would give a reward of rupees இல்லை, இங்கே டாலரில் இருக்குது, $100 to anyone who contracted influenza after using its smoke balls for a certain period according to printed directions. ஒரு ஸ்மோக் பால் ஒன்று வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக என்ன வராது, உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வராது. வேணுமானா நான் வந்து உங்களுக்கு $100 வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸா வந்திருக்கோ அவங்களுக்குன்னா $100 நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கோம், எங்கள் ஸ்மோக் பால் வந்து அவ்வளோ தரமானது அப்படின்னு ஓப்பனாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரிண்டடாகவே அந்த ஷீட்டை வந்து விநியோகம் பண்ணுறாங்க எல்லாருக்குமே. அதில் மிஸ்ஸஸ் கார்லில் அப்படிங்கிறவங்க அந்த ஸ்மோக் பாலை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. ஆஸ் பர் த பிரிண்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஈவன் தென் கான்ட்ராக்டட் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ அந்த பிரிண்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸாங்கிற அந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து வந்துருச்சு. அதனால் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க, எனக்கு $100 தாங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கம்பெனி ரெசிஸ்டட் த கிளைம் on the ground that offer was not made to her. அவங்களுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணலை, இது வந்து நாங்கள் பொதுவாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேஸை கொண்டு போனாங்க. ஷி ஹேஸ் நாட் ஆல்சோ கம்யூனிகேட்டட் ஹர் அக்செப்டன்ஸ் ஆஃப் த ஆஃபர் அப்படின்னு 2 பாயிண்ட் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த ரெண்டுமே வந்து பொய்யானது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா அவங்க வச்சது ஒரு ஜென்ரல் ஆஃபர் இல்லையா, ஒரு பிரிண்டட் டைரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் காமன் ஃபார் ஆல். நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா
it is common for all people who are buying that சேம் ப்ராடக்ட் இல்லையாம்மா. ஸோ அப்படி அந்த சேம் ப்ராடக்டை பை பண்ணும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸு ஒத்து வந்தால் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான கிளைமை வந்து அவங்க கொடுக்கணும். அப்படி அதுதான் நியாயம். ஆனால் அந்த கம்பெனி வந்து அதை செய்யலை. ஆனால் அவங்க என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு பாருங்கள். அந்த கம்யூனிகேஷன், அதாவது ஆஃபர் அக்செப்ட் பண்ணதுக்கான கம்யூனிகேஷன் வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜென்ரல் ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் போய் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நான் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஜென்ரல் ஆஃபர்ஸ், நீங்கள் ஒரு ஆடு பார்க்குறீங்க டிவியில், உடனே போய் நம்ம வந்து அந்த ஆடு கம்பெனிக்கோ இல்லைனா அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணவருக்கோ நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோமா, நாங்கள் இந்த பேஸ்ட் பார்க்குறோம், எங்களுக்கு பிடிக்குது, இந்த சோப் பார்க்குறோம், நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோமா? இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ஜென்ரல் ஆஃபர்ஸை என்றைக்குமே வந்து அக்செப்டன்ஸ் தெரிவிக்கப்பட மாட்டாது. ஸோ ஜென்ரல் ஆஃபர்ஸ் மக்கள் பார்ப்பாங்க, விருப்பம் இருந்தால் வாங்குவாங்க. வாங்குறவங்கள ஆஃபர் அக்செப்டன்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். இட் இஸ் இம்ப்ளைடு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன டெசிஷன் வந்து கோர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அவங்க வந்து அந்த $100 ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைட் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் கேஸு, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஆஃபர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆஃபரில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்பிரஸ் ஆஃபர், இம்ப்ளைடு ஆஃபர், ஜென்ரல், ஸ்பெசிஃபிக், கிராஸ், கவுண்டர் ஆஃபர் அண்ட் ஸ்டாண்டிங் ஆஃபர். ஸோ எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளைடு ஆஃபர். ஸோ ஒரு ஆஃபர் வந்து வாய்மொழியாக எய்தர் பை ஓரல் ஆர் பை வேர்ட்ஸ், இட் குட் பி எக்ஸ்பிரஸ்டு, நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆஃபர். சரியா? ஆனால் நம்மளுடைய செய்கையால் அதை தெரிவிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் இம்ப்ளைடு ஆஃபர். அதாவது ஒரு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இட்ஸ் அ இம்ப்ளைட் ஆஃபருக்கு, டெல்லி மெட்ரோ ரயில் ரன்னிங் மெட்ரோ ரயில் ஆன் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் டு கேரி பேசஞ்சர்ஸ் அட் த ஷெடியூல்டு டேரிஃப் ரேட்ஸ். டெல்லி மெட்ரோ ரயில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, டெர்மினஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே வரைக்கும் போகணுமோ அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு விதவிதமான டேரிஃப் ரேட்ஸ் உண்டு இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் அன் இம்ப்ளைட் ஆஃபர் பை டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன். And once a person board in the DMRC train, he is said to have accepted the offer by his act or conduct. அவ்வளோதானே? ஸோ யார் அந்த ட்ரெயினில் ஏறுறாங்களோ அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய டேரிஃப்க்கு சம்மதிச்சு தானே ஏறுவாங்க. ட்ரெயினில் போய் நீங்கள் யார் கூட சண்டை போடுவீங்க? டிக்கெட் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணக்கூடிய வந்து அந்த டேரிஃப் வந்து சரியில்லை அப்படின்லாம் யார்கிட்டையும் நீங்கள் சண்டை போட முடியாது. ட்ரெயின் வந்து நிற்கிது, உனக்கு வேணுமானா ஏறு, இல்லாட்டி பேசாமல் போயிரு, அவ்வளோதான். ஏறுனேன்னா என்ன அர்த்தம்? நீ வந்து என்ன அர்த்தம், எனக்கு டிக்கெட் பே பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இட் இஸ் அன் இம்ப்ளைடு acceptance. It is an implied offer by the DMRC and you have accepted the offer. That is implied. அதாவது உங்களுடைய செய்கை அதை தெரிவிக்கிறது. ஒவ்வொருத்தரோட நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது, இல்லை நான் உன்னுடைய ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இம்ப்ளைடு ஆஃபர், செய்கையால் நம்மளுடைய ஆக்ஷன்ஸால் ப்ரூவ் பண்ணுறது. ரைட்? ஸோ ஜென்ரல் ஆஃபர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆஃபர் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜென்ரல் ஆஃபர் இட் இஸ் மேட் ஃபார் அ பப்ளிக் அட் அ லார்ஜ், அதுதான் நம்ம ஜென்ரல் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறோம். For example, an offer to give reward to anybody who finds lost horses, a general offer. யாராவது என்னுடைய காணாம போன குதிரையை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஜென்ரல் ஆஃபர். ஸ்பெசிஃபிக் ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன். இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, A to B அல்லது B to C, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பர்சன் டு பர்சன் ஆஃபர் வைக்கும் போது அது ஸ்பெசிஃபிக் ஆஃபர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயத்துல கட்டாயம் அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். ஆஃபர் ஆல்சோ மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆல்சோ மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். ரைட்? கவுண்டர் ஆஃபர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கவுண்டர் ஆஃபர் பை த ஆஃபரி terminates the original offer. When in place of accepting the terms of an offer as they are, the offeree accept the same subject to a condition or qualification, then the counter offer said to be made. ஸோ நம்ம ஒரு விஷயம் ஆஃபர் பண்ணுறோம், அதை மறுத்துட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் ஆஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுண்டர் ஆஃபர் அப்படின்னு பேர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஏ வந்து போன இதில் நம்ம பார்த்தோம்ல, ஏ வந்து பிக்கு ஒரு கார் ஆஃபர் பண்ணுறதா சொல்கிறாரு. ரைட்? ஒயிட் கலர் கார் அப்படின்னு வைங்களேன். அதில் வந்து கன்செஷன்ஸ் ஆட் ஐட்டமில் வந்து நமக்கு என்ன இருந்துச்சு, அவங்களுக்கு
அவர்கிட்ட ரெட் கலர் கார் வந்து எனக்கு ஒயிட் கலர் கார் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பி நினச்சிருக்கான். ஸோ ஏ ஆஃபர் பண்ணது ரெட் கலர் கார், ரைட்? ஆனால் பி கேட்டது என்ன காரு? ஒயிட் கலர் கார். புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஏ வைக்கக்கூடிய ஆஃபரை முறித்து விட்டு பி வந்து இன்னொரு ஆஃபரை வைக்கிறாரு. ஸோ இதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுண்டர் ஆஃபர். அப்போ இந்த கவுண்டர் ஆஃபர் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த முன் வைக்கிறீங்க, அவங்க ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதில் ஒரு ஆஃபர் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறது. ஸோ கிராஸ் ஆஃபர் அப்படின்னா ரெண்டு பேருமே அட் அ டைமில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் கிராஸ் ஆஃபர். when two parties make an identical offer to each other in ignorance of each other's offer. ஸோ ஏ வந்து பிக்கு ஒரு 100 ரூபா ஆஃபர் பண்ணுறது, ஏன் ஆஃபர் பண்ணுறது தெரியாமல் பி திருப்பி ஒரு 100 ரூபாயை ஏக்கு ஆஃபர் பண்ணுறது. இவர் ஆஃபர் பண்ணுறது அவனுக்கு தெரியாது, அவன் ஆஃபர் பண்ணுறது இவனுக்கு தெரியாது. இதுக்கு பேர் கிராஸ் ஆஃபர் அப்படின்னு பேர். ஸோ இன் திஸ் கேஸ் there is no contract because out of the two parties no one can be called as for acceptance. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அதை கான்ட்ராக்டாக பார்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் ஸ்டாண்டிங் ஆஃபர் அப்படின்னா என்னென்னா நம்ம பேங்க்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதாவது ஒரு இஎம்ஐக்கு உள்ள ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், அக்கௌண்ட்ல ஏதாவது டெபிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அப்போ வித்தவுட் அவர் பெர்மிஷன் த மணி இன் அவர் அக்கௌண்ட் கேன் பி டெபிட்டட் பை த பேங்கர் இல்லையா. ஸோ இது வந்து ஒவ்வொரு தடவை நமக்கு டெபிட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும்போதும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ தே வில் இமீடியட்லி டெபிட் அவர் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஸ்டாண்டிங் ஆஃபர் அப்படிங்கிறது ஓப்பன் ஃபார் அக்செப்டன்ஸ், எப்பயுமே அது வந்து ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறதா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மாதம் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் அ ஸ்டாண்டிங் ஆஃபர். ஸோ மாதம் அந்த தேதி 20ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி உங்ககிட்ட இருந்து என்ன வந்துடும், ஃபுட்டு வந்துடும். நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டாம், அந்த ஆஃபரை ரெனியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்ஃபனேஜுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க, நான் ஒரு வருஷத்துக்கு குறிப்பிட்ட தேதியில் நான் வந்து என்னுடைய ஃபுட்டு நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டாண்டிங் ஆஃபர். அது மாதிரி டெண்டர்ஸு அந்த மாதிரி இருந்தாலும் அதை வந்து நம்ம ஸ்டாண்டிங் ஆஃபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃபர் அண்ட் இன்விடேஷன் டு ஆஃபர். இன் திஸ் கேஸ் an invitation to offer, the person is sending out an invitation, does not make an offer. ஸோ நம்ம ஆஃபருக்கும் இன்விடேஷன் டு ஆஃபருக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது அழைப்பு விடுக்கிறது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டெண்டர். ஸோ டெண்டருக்கான அழைப்பு நீங்கள் விடுக்கிறீங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆஃபரில் வந்து என்னெல்லாம் கைண்ட்ஸ் உண்டோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு போக இந்த கேஸ்ல கார்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக்பால் கேஸ் பார்த்துருக்கோம். எசென்ஷியல்ஸ் ஆஃப் அன் ஆஃபர் பார்த்துருக்கோம். ஆஃபர் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அக்செப்டன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது, பவர் பாயிண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.